மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை உக்கடம் அடுத்துள்ள புல்லுக்காடு என்ற பகுதியில் இளைஞர்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான விளையாட்டு மைதானம் திறப்பு விழா மற்றும் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. கோவை மாவட்டம் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலத்துக்குட்பட்ட 86வது வார்டு புல்லுக்காடு பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மைதானத்தினை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் முன்னிலையில் கோவை மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி ராமச்சந்திரன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் வாடி இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். அப்போது மண்டல உதவி ஆணையர் இளங்கோவன், மாமன்ற உறுப்பினர் அகமது கபீர், உதவி செயற்பொறியாளர் கனகராஜ், உதவி நகர திட்டமிடுநர் ஜெயலட்சுமி, உதவி பொறியாளர் சுந்தர்ராஜன் மற்றும் பசுமை குழு ஓசை செய்யது மற்றும் TMMK மாநில செயலாளர் சாகுல் ஹமீது, மாநில பிரதிநிதிகள் சுல்தான் அமீர், அக்பர் அலி, மாவட்ட தலைவர் சர்புதீன், மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான், மாவட்ட செயலாளர் இப்ராஹிம், மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன், துணைத் தலைவர் அப்பாஸ், துணை செயலாளர்கள் நூர்தீன், அசாருதீன், பைசல் ரஹ்மான், அபு, ஆஷிக் அகமது மற்றும் அணி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு சிறப்பு பேட்டி அளித்தனர். இது அரச மரம் ஒரு 2 நிமிஷம் மரத்தை கட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் அதை ஒரு பெரிய கடுமையான முயற்சி நேற்று ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போது காலையில் ஒரு 8:30 மணி நேரம் நடந்துச்சு. ஒரு துளி கூட தூங்கல. மாமன்ற உறுப்பினரும் சரி, இங்குள்ள தன்னார்வலரும் சரி, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகள் எல்லாருமே துணையாக இருந்தாங்க. ஒருத்தரும் ஒரு துணையாக எந்த பறவை மூலமாக இந்த விதை தூவப்பட்டது அப்படின்னு தெரியாது. ஒரு 86 வருடங்களுக்கு முன்னாடி நடப்பட்டதுன்னு சொல்லி அந்த பகுதி மக்களுடைய அந்த இடத்துல குடியிருந்த ஒரு வீட்டில் உள்ளவங்க அவங்கெல்லாம் சொன்னதை வச்சு நாங்கள் உனக்கு 85 வருடங்கள் நாங்கள் முடிவு பண்ணுறோம். உன்னை காப்பாற்றணும் அப்படின்ற உணர்வுகளோட உன்னோட தாய்மண்ணை எடுத்து எல்லார் கையிலையும் வச்சுருக்கோம். நீ எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துல வளர்ந்து காட்டுறையோ, குறிப்பாக நம்ம மாமன்ற உறுப்பினர் சொன்னார், இந்த வார்டும் 86, உனக்கு வயசும் 86, நீ எவ்வளோ விரைவாக வளர்ந்து நீ காமிச்சு இந்த இடத்துல நீ கொண்டு வரையோ, இங்கே இந்த பகுதியிலே இருக்கிற பெரிய மரம் நீ தான். உன்னுடைய வாழ்வை நீ தீர்மானித்து உனக்கான நீர் ஆதாரத்தையும் உனக்கான தேவைகளையும் இந்த பகுதியை செழிப்பாக்கக்கூடிய மழையை வர வச்சு நீ வாழ்ந்துக்கணும். அதே மாதிரி இங்கே உள்ள மக்களினுடைய ஆரோக்கியமான மூச்சு காற்று, பொதுவாக அரச மரம், ஆலமரம் போன்ற மரங்கள்லாம் ஆக்சிஜனை அதிகமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் கொடுக்கக்கூடிய மரங்களாக ஒரு சிறு அளவில் தான் உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் இந்த கோவிட் போன்ற காலகட்டங்களில் எங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு மூச்சை கொடுத்து உதவி இருக்கீங்கன்றதை நாங்கள் உணர்றோம். உங்களை நாங்கள் காப்பாற்றுறதுக்கு இந்த தாய்மண்ணை நீ வாழ்ந்துட்டு இருந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம். நீங்கள்லாம் வாழ்ந்து இந்த பகுதியை செழிப்பாக்கி, இன்னொரு விஷயம் குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே உள்ள இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட நம்ம கோவையினுடைய மாவட்ட நிர்வாகம், மாநகர ஆணையாளர், மாநகராட்சி நம்ம இப்போ முதலமைச்சர் வரும்பொழுது ஒரு மரம் எல்லாரும் கொஞ்சம் மண்ணெடுத்து போட்டு ஆணையாளர் அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். முதலாவதாக நடைபெற்ற ரெயின்போ வாரியத்திற்கான நினைவு பரிசு அவர்களுக்கும் பதக்கங்கள் வழங்கப்படுகிறது. அழைப்பை ஏற்று அனைத்து வீரர்கள் கோவை மாநகராட்சி 86வது வார்டு உட்பட்ட இந்த புல்லுக்காடு பகுதியில் இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய பகுதியில் இன்றைய தினம் முப்பெரும் விழா நடைபெற்றது. இந்த விழாவில் இந்த மாநகராட்சியின் சார்பில் 1 ஏக்கர் இடம் இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விளையாடுவதற்காக அந்த பிளே கிரவுண்டு ஒதுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அந்த விளையாட்டு மைதான திறப்பு விழாவும் மரக்கன்றுகள் நடும் விழாவும் அதே போன்று கிட்டத்தட்ட 86 வருட பழமை மிக்க
ஒரு அரச மரத்தை நெடுஞ்சாலைத்துறை பணியின் மூலமாக அகற்றப்பட்டதை அறிந்து அந்த மரத்தை அப்படியே பெயர்த்தெடுத்து இந்த பகுதியிலே நடும் விழாவும் இன்றைய தினம் நடைபெற்றது. இந்த விழாவிலே மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அவர்களும் மாநகர காவல் ஆணையர் அவர்களும் மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களும் மாநகராட்சி மேயர் அவர்களும் மற்றும் பிரமுகர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்தார்கள். என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் சரபுதீன் அவர்களும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் முஜீப் ரஹ்மான் அவர்களும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இப்ராஹிம் அவர்களும் மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன் அவர்களும் மாவட்ட துணைத் தலைவர் அப்பாஸ் அவர்களும் அதேபோன்று பல்வேறு நிர்வாகிகள் எங்களோடு கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பித்தார்கள். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ்.